இந்த வீடியோவில் பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பீட்ரூட் கிழங்கு இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப பாத்திரத்தில் கடலெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் மல்லி சேர்த்துக்குங்க, சீரகம் சேர்த்துக்குங்க, வரமிளகா சேர்த்துக்குங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மல்லித்தழை சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினது நம்ம வதக்கி வச்சுக்கிற பீட்ரூட் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.